ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தை பொங்கலும் வந்தாச்சு. அந்த பொங்கலுக்கு செய்யக்கூடிய சக்கரை பொங்கல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சக்கரை பொங்கல் ரொம்ப சுலபமாகவும் நல்ல தித்திப்பாகவும் நல்ல சுவையோடும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் ஒரு வெங்கல உருளி பானை எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்து சுற்றிலும் சந்தனம் வச்சு பொட்டு வச்சுருக்கேன். நான் பட்டை போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி போடணுமோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அழகுபடுத்திக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அது கூடவே 1/4 கப் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் ஒரு நேரம் கழுவி தண்ணியை தூர ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நேரம் கழுவி அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். அதில் தாங்க நம்ம சர்க்கரை பொங்கல் செய்யணும். அப்போ தான் நல்லா பால் பொங்கி வரும். அரிசியும் பருப்பையும் ஃபஸ்ட் டைம் கழுவி தூர ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கழுவின தண்ணியை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த அரிசியும் பருப்பும் பால் பொங்குற வரைக்கும் கொஞ்சம் தண்ணியில் ஊறிட்டு இருக்கட்டும். நான் எடுத்த 1 கப் அரிசி 1/4 கிலோ அளவு இருக்குதுங்க. இப்போ இந்த பானையில் 1/2 கப் பால் ஊற்றிக்கலாம். அது கூடவே அரிசி களைஞ்ச தண்ணி 3 கப் எடுத்திருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். கூடவே 2.5 கப் பச்சை தண்ணி, அதையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு கரெக்டாக 6 கப் தண்ணி வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும், நம்ம அது வரை வச்சிருக்கலாம். பாருங்க, பால் பொங்கி நல்லா மேலே பார்த்து வருதுங்க. இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை போட்டுக்கலாம். பொங்கலுக்கு நம்ம எப்படி செய்வோமே அதே மாதிரியே பானையை சுற்றி அரிசியை போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்குவோம். நம்ம பொங்கல் அன்னைக்கு செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அரிசி போடுறப்போ குழவை போட்டு தாங்க செய்வோம். நான் வீடியோவுக்காக போடுறதுனால நான் குழவை போடலைங்க. நீங்கள் பொங்கல் அன்னைக்கு செய்கிறப்போ கண்டிப்பாக குழவை 3 குழவை போட்டுக்கோங்க. இப்போ இந்த அரிசி நல்லா வெந்து வர்ற வரைக்கும் நம்ம இடையிடையாக கிளறி விட்டுக்குவோம். இப்படி உருளி பாத்திரமாக இருந்தால் அடி பிடிக்காதுங்க. நீங்கள் ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அரிசியும் பருப்பும் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்குது பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கணும். நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. தேவையான வெல்லம் போட்டுக்கலாம். நான் 1/4 கப் அரிசி பருப்புக்கு நான் 2 கப் வெல்லம் போடுறேன். வெல்லம் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் தாங்க சக்கரை பொங்கல் நல்லா சாப்பிட்றதுக்கு தித்திப்பாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வர்றது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லாவே கரைஞ்சிட்டுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நான் 1/4 கப் நெய் விடுறேங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம். நெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டால் தாங்க லேட்டானாலுமே அந்த கொழுகொழுப்பு தன்மையோட நல்லா இருக்கும். வெல்லம் போடுறப்போ நல்ல அரிசியும் பருப்பும் நல்ல பசை மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் போடுங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அரிசி அடுத்து வேகாது. அதனால் அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை பொங்கலை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான முந்திரி பருப்பும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லாவே உருகிட்டுங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு, கூடவே ஒரு கைப்பிடி கிஸ்மிஸ், இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்குவோம். இப்போ வறுத்த முந்திரியையும் கிஸ்மிஸையும் அப்படியே சக்கரை பொங்கலோட சேர்த்துடலாம். கூடவே வாசனைக்காக 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதாங்க, கம கமன்னு மணக்கிற அளவுக்கு சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தை பொங்கல்னாலே சக்கரை பொங்கல் இல்லாத வீடே இருக்காதுங்க. நீங்களும் இந்த தை பொங்கலுக்கு கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.